Hello dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.4 ல 8th questionக்கான சொல்யூஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் கொடுத்துருக்காங்க. இஸ் ஃபில்டு டு த பிரிம் அப்படின்னா அந்த விளிம்பு வரைக்கும், விளிம்புனா ஃபுல்லாக தழும்ப ஊற்றிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு பவுல் இருக்குது. இந்த பவுல் எப்படி இருக்குன்னா ஹெமிஸ்பெரிக்கல் டைப்பில் இருக்குது. இந்த பவுல் hemispherical bowl is filled to the brim with the juice. இதுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, ஜூஸ் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகே, now the juice is poured into a cylindrical vessel. இந்த ஜூஸ் என்ன பண்ணுறாங்க, எடுத்து ஒரு சிலிண்டர் டைப்பில் இருக்கக்கூடிய வெசலில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. சரியா? இப்போ இது சிலிண்டர், இதில் இருக்க ஜூஸ் எடுத்து இதுக்குள்ளே ஊற்றுறாங்க. அதான் வந்து போர்டு. இது வந்து ஃபில் ஆகிருக்கு. ஹூஸ் ரேடியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹூஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது, சிலிண்டர் இருக்குது. அப்போ சிலிண்டரோட ரேடியஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 50% மோர் தேன் இட்ஸ் ஹைட்டு. எதோடைய ஹைட்டு, இந்த சிலிண்டருக்கோட ஹைட்டு. இப்போ இந்த சிலிண்டருக்கு ஒரு ஹைட் இருக்கும். ஓகே, இதுக்கான மீனிங் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறாங்க. இப்போது ஒரு பர்சன் இருக்கார், ஏன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு மாதம் 100 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்க. இவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. இன்க்ரிமெண்ட்னா 50% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 ருபீஸ்க்கு 50%னா 50%ன்னு எழுதுவோம். இந்த பர்சன்டேஜ்னா 50/100ன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த 100 கட் ஆகிடுச்சுன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் எவ்வளோனா 50 ருபீஸ் கொடுக்கும்போது இந்த சேலரி 100ஓட சேர்த்து தான் இந்த 50 ருபீஸை இன்க்ரிமெண்ட்டாக கொடுப்பாங்க. வெறும் 50 ருபீஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு வாங்குகிற சேலரி 100, இந்த 100 ருபீஸ்க்கு ஒரு 50% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. 50%னா 50/100 எந்த சம்பளத்துக்கு அவர் வாங்குகிற 100 ரூபாய்க்கு. இப்போ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆச்சுன்னா 50 ருபீஸ். இதுதான் இவருடைய இன்க்ரிமெண்ட். இந்த இன்க்ரிமெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த சேலரியோடு சேர்த்து இந்த 50 சேர்த்து 150 ருபீஸாக தான் இன்க்ரிமெண்ட்டை கொடுப்பாங்க. சேம் மெத்தடில் சிலிண்டரிக்கல் வெசல், இதோடைய ரேடியஸ் 50% மோர் தென் சொல்கிறாங்க. மோர்னா என்ன, இந்த ஹைட்டை விட 50% அதிகமாக இருக்கும். இந்த ஹைட்டை 50% அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன, ஹைட்டுன்றது ஹெச். இந்த ஹைட்டுக்கு 50% எவ்வளோன்னு பார்க்குறோம். 50%னா 50/100, 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/2 வரும். இப்போ h/2 ஆகிடுச்சு. இதுதான் வந்து 50% ஆஃப் த ஹைட்டு. மோர்னு சொல்லியிருக்காங்க. மோர்னா என்ன, ஆல்ரெடி இருக்கிற ஹைட்டு கூட இந்த ஹைட்டோடைய 50%, அது என்ன, h/2. புரியுதுங்களா? இப்போ 50% அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சோம், 50 போட்டோம் டிவைடட் பை 100, இதுதான் 50% ஆஃப் த ஹைட்டு. ஹைட்டு ஹெச் போட்டாச்சு. இந்த 0 கட் பண்ணுறோம். 1 5 are 5, 2 5 are 10. ஸோ 1 into h ஆகிடும், டிவைடட் பை 2. இதுதான் வந்து 50% ஆஃப் த ஹைட் மோர் தென் த ஹைட்டுன்றாங்க. சரிங்களா? ஹூஸ் ரேடியஸ், இந்த ரேடியஸ் ஈஸ்னா ஈக்குவல் டு 50%. 50% h/2 மோர் தென்னா ப்ளஸ் இந்த ஹைட். அப்போ அந்த ஹைட்டு கூட ஒரு 50% ஆஃப் த ஹைட்டை ஆட் பண்ணணும். இப்போ ரேடியஸ்ன்றது என்ன, 2 into h 2h ப்ளஸ் ஒரு h டிவைடட் பை 2. 2 into h 2h ப்ளஸ் h டிவைடட் பை 2 என்ன ஆகும், 3h/2 தான் இதோடைய ரேடியஸ். இந்த ரேடியஸை தான் இப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் என்ன, 3h டிவைடட் பை 2. நவ் if the diameter is same both bowl and the cylinder, இந்த பவுலுக்கு இருக்கக்கூடிய டயாமீட்டரும் இந்த சிலிண்டருக்கு இருக்கக்கூடிய டயாமீட்டரும் ஈக்குவல்ன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், இதோடைய ரேடியஸும் ஈக்குவல் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஆரம் ஈக்குவல் தான், ஒரே மாதிரி ரேடியஸில் தான் இருக்குது. தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஜூஸ். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு த பவுல், ஃப்ரம் த பவுல் டு த சிலிண்டர், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த இந்த ஜூஸை எடுத்து இந்த சிலிண்டருக்குள்ளே ஊற்றிருப்பாங்கன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், இந்த வால்யூமை கண்டுபிடிச்சி, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜூஸோட வால்யூமை கண்டுபிடிச்சி இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பவுலில் அதே வால்யூம் சிலிண்டருக்கு வந்துடுச்சுன்னா மொத்த ஜூஸும் ஊற்றிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஜூஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹெமிஸ்பியரை எடுத்துப்போம். ஹெமிஸ்பெரிக்கல் பவுல், சரி ஓகே, ஹெமிஸ்பெரிக்கல் பவுல்னு நான் வந்து டினோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இதோடைய ரேடியஸை நம்ம என்னென்னு எடுக்கலாம், ஆர்னு எடுக்கிறோம். இதோட ரேடியஸும் 6 தான், சிலிண்டரோட ரேடியஸும் 6 தான். சரிங்களா? இப்போ இதுக்கான வால்யூம் என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஹெமிஸ்பெரிக்கல் பவுலில் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன, 2/3 πr cube. 2/3
2π/3 r cube or else 2/3 pi r cube சொல்லுவோம். 2/3 pi r cube cubic units. இந்த இடத்துல ரேடியஸாக அவங்க ஆர்னே தான் நம்ம எடுத்துருக்கோம். ரெண்டுத்துக்குமே ஒரே டயாமீட்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ரேடியஸ் அப்படியே காமனாக இருக்கும். சரி, ஓகே. இது வந்து இந்த ஹெமிஸ்பியருக்குள்ளே இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் அந்த ஜூஸோடைய வால்யூம் அதுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா சிலிண்டர் போகிறோம். சிலிண்டரிக்கல் வெசல்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ சிலிண்ட்ரிக்கல் வெசல், இந்த சிலிண்ட்ரிக்கல் வெசலில் ரேடியஸ் அங்கே பார்க்கும்போது என்னென்னா நமக்கு ஆர் தான். சரிங்களா? ஏன்னா இந்த இந்த டயாமீட்டரும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் அதே தான். அண்ட் ஹைட்டை தான் நமக்கு என்ன வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹைட்டுக்கு பதிலாக இந்த ரேடியஸை வந்து 3h/2ன்னு வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், திரும்பி இந்த ரேடியஸை இந்த ஹைட்டை வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆர் இந்த ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட் கூட 50% மோர் தன் த ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ்க்கு h + h/2ன்றதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 2h + hன்றது 3h/2 மாறிடுச்சு. ஸோ 3h/2 அப்படியும் நம்ம சொல்லலாம் இந்த ரேடியஸை. ஃபஸ்ட்டு சொன்ன கண்டிஷனில் ரெண்டு டயாமீட்டரும் ஈக்குவல் நாங்கள், அப்போனா ரெண்டுத்துக்குமே ஒரே ரேடியஸ் தான். ஆனால் இந்த இடத்துல இந்த ரேடியஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோன்னா, இந்த ரேடியஸ் வந்து இந்த ஹைட்டை விட 50% மோர் தென் இட்ஸ் ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான ஒரு சொல்யூஷனை இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ வால்யூமை ஃபைண்ட் பண்ணுவோம். இதில் இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஆரை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துப்போம். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டருடைய வால்யூம் என்ன? சிலிண்டருடைய வால்யூம் π × r² h cubic units. நவ் இப்போ நமக்கு பை போட்டாச்சு. இந்த இடத்துல இந்த ரேடியஸ்ன்றது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ரேடியஸ் இஸ் 50% மோர் தன் இட்ஸ் ஹைட். அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் 3h/2ன்னு. அப்போ இந்த இடத்துல 3h/2ன்றதை ரேடியஸ்க்கு கொடுங்க. ஸ்கொயர் கொடுத்தாச்சு. இன்ட்டு ஹெச் ஹைட்டாகவே இருக்குது, அப்படியே வச்சுப்போம். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 3π × 3 ஸ்கொயர் பண்ணால் 9 × h² /2 பண்ணும்போது 4 × ஒரு h. நெக்ஸ்ட்டு π × 9 எழுதிக்கலாம். /4 இருக்குது, அதையும் எழுதிக்கோங்க. h² ஹெச்சும் மல்டிப்ளை பண்ணும்போது h³ ஆகிடுச்சு. நமக்கு என்ன வந்திருக்கு, π × 9 /4 × h³ வந்திருக்கு. இப்போ இந்த சிலிண்டரை வந்து எவ்வளோ ரேடியஸ், இந்த ஹெமிஸ்பியருக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். அந்த ரேடியஸில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த 2π/3 r³ வந்துருச்சுன்னா மொத்தம் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அர்த்தம். அப்படி இல்லை ஏதாவது கொஞ்சம் டீவியேஷன்ஸ் வந்ததுன்னா அப்போ மாற்றலைன்னு அர்த்தம். கொஞ்சம் ஏதோ வந்து ரிமைனிங் இருக்குன்னு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 9/4 போட்டால் இந்த ஹெச்சுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஆறுன்றது 3h/2, இங்கே ஆர்ன்றது 3h/2. நமக்கு ஹெச் மட்டும் வேணும்னா இதை எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 2 × r மாறிடும். ஆர் கூட 2π மல்டிப்ளை ஆகும். டிவைடட் பை இந்த 3ஐ இங்கே டிவைடடில் கொண்டு வரேன், மல்டிப்ளிகேஷனுக்கு டிவைட் ஆகும். இப்போ ஹெச்சுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த ஹெச்சை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆராக நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வால்யூம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் ஆரில் தான் இருக்குது. அப்போ ஆராக நான் செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் வந்துடுச்சு அப்படின்னா அப்படியே மொத்த ஜூஸையும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ஹெச்சுக்கு நம்ம 2r/3ன்னு எழுதலாம். இந்த 2 இங்கே கொண்டு போனோம், 2r ஆகிடுச்சு. ஹெச்சை வந்து வச்சுக்கிட்டு 3ஐ மட்டும் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அப்போ 2 × r/3 வந்துடுச்சு. இந்த ஹெச்சுக்கு என்ன எழுதலாம், நம்ம 2r/3ன்னு எழுதலாம். 2r/3 ஒரு க்யூப் இருக்குது, அதையும் போட்டுக்கணும். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். π × 9/4 இன்ட்டு 2ஐ க்யூப் பண்ணுறோம், 8 ஆகிடுச்சு. இன்ட்டு ஆரை க்யூப் பண்ணால் r³ ஆகிடுச்சு. டிவைடட் பை 3ஐ க்யூப் பண்ணால் 27. கேன்சல் பண்ணுங்கள். 1 9s are 9, 3 9s are 27, 9 1s are 9, 9 3s are 27, 4 1s are 4, 4 2s are 8. ஃபைனலாக நமக்கு π × 2 × r³ இருக்குது, டிவைடட் பை 3 இருக்குது. இதை ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். 2/3ஐ மட்டும் முன்னாடி எழுதிக்கோங்க, ஒரு π எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த r³ எழுதிக்கோங்க. இப்போ இது என்ன வந்திருக்குன்னா 2/3 pi r³. 2/3 pi r³ன்றது என்ன, வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஹெமிஸ்பியரோட வால்யூமோ இந்த இடத்துல சிலிண்டரோட வால்யூமோ அதோட ஹைட்டை பேஸ் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி ஹைட்டை நம்ம ரேடியஸ் இன் டேர்ம்ஸாக மாற்றினதுக்கப்புறமா ரெண்டு வால்யூமே ஈக்குவல். இதுக்கு என்ன மீனிங், இதில் இருந்த மொத்த ஜூஸையும் எடுத்து இதில் ஊற்றிருக்காங்க. அதுதான் ரெண்டுத்துக்கான வால்யூமே ஈக்குவலாக வருது. வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். அதனால் 100% ஆஃப் த ஜூஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்ற ஆன்சரை நம்ம ஃபைனலாக கொடுக்கணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் 2π r³/3 இல்லைனா 2/3 pi r³. அதே 2/3 pi r³ நமக்கு இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ
100%. எவ்வளோ அவங்க கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஜூஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த பவுல் டு சிலிண்ட்ரிக்கல் வெசல்னு கேட்டிருக்காங்க. 100%, அதாவது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஸோ 100% ஆஃப் த ஜூஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. மொத்தம் பவுலில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க? சிலிண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த பவுல்னு எழுதி டு த சிலிண்டரிக்கல் வெசல்னு எழுதணும். இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.